திருச்சிற்றம்பலம். புழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆழிமிசை கல்மதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழி திரு நாவலூர் வன்றொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி, மலர்மிசை அயனும் மாலும் காணுதற் கரிய வள்ளல், பலர் புகழ் ஆவணப் பழமை காட்டி, உலகுய்ய ஆண்டு கொள்ள பெற்றோர் பாதம் முன்னி தலைமிசை வைத்து வாழும் தலைமைனம் தலைமையாகும். திருச்சிற்றம்பலம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சுந்தரர் தேவாரத்தில் திருத்தொண்ட தொகை அப்படிங்கிற பதிகத்தை பார்க்க போகிறோம். வழக்கம் போல் அந்த பதிகத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த பதிகம் எந்த சமயத்தில் பாடப்பெற்றது, அப்போ என்ன நிகழ்ந்தது அப்படிங்கிறத சுருக்கமாக பெரிய புராண பாடல்கள் சில பாடல்களை பார்த்துட்டு அப்புறம் அந்த பதிகத்துக்குள்ளே போவோம். அதனால் உங்களுக்கு இந்த அனுப்பிச்ச ஃபைல் எல்லாருக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் இந்த பதிகத்துடைய பின்னணியை சுருக்கமாக சொல்லிடுறேன். நம்ம முன்னாடி பார்த்தோம், சுந்தரர் திருநாவலூரில் கல்யாணத்தும் போது தடுத்தாட்கொள்ளப்பட்டார். அது மாதிரி அந்த திருவனைநல்லூருக்கு போய் அங்கே வழக்காடி அப்புறம் பித்தாப்பரி சுடி பாடி அப்புறம் சில ஸ்தலங்களெல்லாம் தரிசனம் பண்ணிட்டு திருவதியை தரிசனம் பண்ணுறார், திருத்திணை நகர் தரிசனம் பண்ணுறார், அப்புறம் சிதம்பரத்துக்கு வரார், சிதம்பரத்தில் பதிகங்கள்லாம் பாடுறார். அப்புறமா அவர் திருவாரூருக்கு வரார். திருவாரூரில் அவர் அங்கே இறைவனை வழிபட்டுட்டு வர்றப்போ அங்கே திருவாரூரில் இருக்கிற ஒரு சிவபக்தை பற்றி பறவைன்னு பேர், அவளை பார்க்குறார். நம்ம முன்னாடி சுந்தரர் முதல் பதிகம் பார்க்கறதுக்கு முன்னாடி அவருடைய பின்னணியை பற்றி பார்த்துருக்கோம். அவர் கைலாயத்தில் கமலினி அணிஞ்சித்தேன்னு 2 பேரை பார்த்து மனம் மயங்கினார் இல்லையா, அவர் 2 பேரில் ஒருத்தர் இவர். இங்கே பறவையாருங்கிற பேரில் திருவாரூரில் பிறந்திருக்கார். அதனால் அவரை பார்த்தும் சுந்தரருக்கு அவர் மேலே அன்பு பெருகிறது, அவரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறார். அந்த பறவையாருக்கும் சுந்தரர் மேலே அன்பு வர்றது. இறைவன் அடியார்கள் கனவுல தோன்றி இவர் 2 பேரும் கல்யாணம் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி அவர் 2 பேரும் கல்யாணம் ஆகிடுறது. சுந்தரர் அங்கே திருவாரூரில் வாழ்ந்துட்டு இருக்கார். அப்படி ஒரு நாள் அவர் கோவிலுக்கு போகிறப்போ, இந்த கோவில் திருவாரூர் கோவில் நீங்கள் போயிருப்பேன்னு நினைக்கிறேன். அது பெரிய கோவில். அது திருவாரூரில் குளமும் ரொம்ப பெருசாக இருக்கும், கோவிலும் ரொம்ப பெருசாக இருக்கும். அந்த கோவில் கிட்டத்தட்ட 5 ஏக்கரும் பரப்பளவு இன்னைக்கு இருக்கிற அளவு. அந்த கோவிலில் ஒரு பெரிய மண்டபம் இருக்குது, தேவாசிரிய மண்டபம்னு பேர். அந்த தேவாசிரிய மண்டபத்தில் பல அடியார்கள்லாம் உட்காந்துருக்கா. அதாவது கோயிலுக்கு வரவா சுவாமியெல்லாம் தரிசனம் பண்ணிட்டு அங்கே மண்டபத்தில் உட்காந்துட்டு சத்சங்கம் மாதிரி ஒருத்தர் பேசிட்டு அது மாதிரிலாம் இருக்கா அடியார்கள்லாம். அதனால் அங்கே ஒரு பெரிய அடியார் கூட்டம் அந்த தேவாசிரியங்கிற மண்டபத்தில் உட்காந்துருக்கா. சுந்தரர் அப்படி அந்த பக்கமாக போகிறார். அடியார்கள் மரபு என்ன அப்படின்னாக்க, பிற அடியார்களை பார்த்தா அவர்களை வணங்கிட்டு போகணும் இல்லையா. இப்போ நம்ம அமெரிக்காவில் இல்லை இந்தியாவில் கூட பார்க்கலாம். இப்போ நம்ம ரோட்டில் போயிட்டு இருக்கோம், நமக்கு எய்த்தாப்பில் ஒருத்தர் வந்தால் ஹாய் அப்படின்ட்டு போவோம். அவள் அக்னாலஜ் பண்ணி அவள் இருக்கா, அவளுக்கு நம்ம அப்படி ஒரு ஹாயாக சொல்லுவோம் அமெரிக்காவில். அது மாதிரி அடியார்களை பார்த்தா அவர்களை வணங்கணும், வணங்கிட்டு போகணும். ஆனால் அன்றைக்கி என்னவோ சுந்தரர் ஏதோ ஞாபகத்தில் ஏதோ ஒரு எண்ணத்தில் அப்படி இவர்களை பார்த்து இவர்களுக்கு வணக்கம் சொல்லாமல் அவர் பாட்டு நேராக கோயிலுக்குள்ளே போயின்னு இருக்கார். அப்போ இந்த அடியார் கூட்டத்தில் விரன் மிண்டர் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். இந்த விரன் மிண்டருங்கிறவர் மலையாள நாட்டிலேருந்து வந்தவர். அவர் க்ஷேத்ராண்டம் பண்ணிட்டு வர்றப்போ இந்த இடத்துல இருக்கார், இந்த தேவாசிரியன் மண்டபத்தில். அப்படி இருக்கிறப்போ சுந்தரர் இப்படி வாழலாம் கண்டுக்காமல் அப்படியே அவர் ஒரு பக்கமாக போயிட்டார் இல்லையா. அதை பார்த்ததும் இந்த விரன் மிண்டருக்கு ரொம்ப கோபம் வந்துடுறது. இவனுக்கு இந்த பண்பு கூட இல்லை, இவனெல்லாம் ஒரு பக்தனா அப்படின்ட்டு இவனை இனிமேல் நம்ம அடியார் கூட்டத்தில் சேர்த்துக்கூடாது அப்படின்னு இவனை தள்ளி வச்சிடணும் அடியார் கூட்டத்திலேருந்து அப்படின்னு அவர் ரொம்ப கோபத்தோட சொல்கிறார் அவர். இது சுந்தரருக்கும் தெரிய வருது. அப்போ சுந்தரர் அங்கே சுவாமிகிட்ட கேட்குற, சுவாமி நான் என்ன பண்ணணும், இவர்கள் அடியார்களுக்கெல்லாம் நான் எப்படி வணக்கம் செலுத்துவேன் அப்படிங்கிறப்போ சிவபெருமான், நீ அவர்களை போய்
பாடு அப்படிங்கிறார். அவர் புகழ் அவர்களுடைய பெருமையை பாடு அப்படிங்கிறார். அப்போ சுந்தரர் சொல்ல எனக்கு எப்படி பாடினா தெரியாதே சாமி அப்படிங்கிறார். அப்போ சிவபெருமானே அடி எடுத்து கொடுக்குறார். இது மாதிரி தில்லைவாழ் அந்தனர் தான் மடியார்க்கும் அடின்னு ஆரம்பித்து நீ போய் பாடு அப்படிங்கிறார். அப்போ சுந்தரர் அங்கேருந்து திரும்ப வந்து தேவாசிரியன் மண்டபத்துக்கு வந்து அங்கே இருக்கிற அடியார்களெல்லாம் வணங்கி இது மாதிரி இந்த திருத்தொண்ட தொகை அப்படின்னு சொல்லப்படுகின்ற இந்த பதிகத்தை பாடுறார். இந்த பதிகம் ரொம்ப அற்புதமான பதிகம். இந்த பதிகத்தில் ஒரு பாட்டாவது நமக்கு தெரிஞ்சிருக்கணும், பதிகம் முழுக்க தெரியாட்டாலும். அதே மாதிரி சேக்கிழார் பெரிய புராணத்தில் எழுதுகிறப்ப முதல்ல சுந்தரர் ஏன் அவதாரம் பண்ணினார் அப்படிங்கிறதுக்கு அந்த காரணத்தை சொல்கிறார். இந்த கைலாசத்தில் சுந்தரருக்கு அந்த கமலினி அணிஞ்சிதே அந்த 2 பெண்களை பார்க்குறார். அவர்களுக்கு மேலே இவருக்கு ஒரு க்ஷணம் இவர் மனம் போகிறது. அதே மாதிரி அந்த பெண்களுக்கும் ஒரு க்ஷணம் இவர் மேலே மனம் வருது. அப்போது சேக்கிழார் சொல்கிறார், சுந்தரர் கைலாசத்தில் இருக்கிறப்ப அவரை மனத்தை இந்த பெண்கள் பால் போக்கினது சிவபெருமான் அப்படிங்கிறார். அது ஏன் சிவபெருமான் போக்கினார் அப்படின்னாக்க, தீதில்லா திருத்தொண்ட தொகை தருவதற்காக அவர் மனசை அந்த பெண்கள் மேலே போக்கினான். அப்புறம் அந்த காரணத்தை வச்சு அவரை தென்னாட்டில் பிறக்க வச்சான். இப்போ அவரது பிறவியின் பயன் என்னன்னாக்க, இந்த பிறப்பு எதுக்கு எடுத்தார்னாக்க இந்த திருத்தொண்ட தொகை அப்படிங்கிற பதிகம் பாடுறதுக்காக எடுத்தார். அதனால் சேக்கிழார் சொல்கிற கருத்து என்னென்னா, சுந்தரர் இந்த பூமியில் அவதாரம் பண்ணதுடைய பிரதான நோக்கம் இந்த திருத்தொண்ட தொகை அப்படிங்கிற பதிகத்தை பாடுறதுக்கு தான். மற்றதெல்லாம் போனஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அதனால் இது சொல்கிறப்ப அவர் சேக்கிழார் சொல்வார், திதில்லா திருத்தொண்ட தொகை அப்படிம்பார். அதனால் அப்பேற்பட்ட அற்புதமான பதிகம் இது. இந்த பதிகத்தில் பல அடியார்களுடைய பெயர்கள்லாம் வரும். இந்த அடியார்களுடைய பெயர்களெல்லாம் எடுத்துட்டு அவர்களுடைய ஒவ்வொரு அடியாருடைய வரலாற்றையும் ஒவ்வொரு பாட்டாக நம்பியாண்டார் நம்பிகள் பாடினார். அது திருத்தொண்டர் திருவந்தாதின்னு பேர். அந்த திருத்தொண்டர் திருவந்தாதி 11ஆம் திருமுறையில் இருக்கு. நம்பியாண்டார் நம்பிகள் காலத்துக்கு பின்னாடி வந்த சேக்கிழார் அந்த ஒவ்வொரு அடியாருடைய வரலாற்றையும் நமக்கு பாடி அந்த திருத்தொண்டர் புராணம் அப்படின்னு ஒரு நூல் எழுதினார். அதுதான் இன்னைக்கு நம்ம பெரிய புராணம்னு சொல்கிறோம். அதுக்கு சேக்கிழார் வைத்த பேர் திருத்தொண்டர் புராணம். இந்த திருத்தொண்டர் புராணத்தில் ஒவ்வொரு அடியாருடைய வரலாற்றையும் சேக்கிழார் பாடியிருக்கார். சில அடியார்களுக்கு நிறைய பாடியிருப்பார், சில அடியார்களுக்கு சுருக்கமாக பாடியிருப்பார், சில அடியார்களுக்கு 2 பாட்டு 3 பாட்டில் பாடி முடிச்சிருப்பார். அவருக்கு தெரிஞ்ச அளவில், அவர் அறிந்த அளவில் அடியார்கள் வரலாற்றை எடுத்து பாடியிருக்கார் சேக்கிழார். அதனால் நம்ம பெரிய புராணம் ரொம்ப ஒரு முக்கியமான நூல். அது எல்லாரும் படிக்கணும். பாட்டா படிக்காட்டாலும் உரைநடையிலையாவது படிக்கணும். அப்படி இந்த பெரிய புராணத்துக்கு மூல காரணமாக இருக்கிறது இந்த திருத்தொண்ட தொகை. அதான் இதுக்கு பின்னணி இந்த பதிகத்துக்கு. இப்போ நம்ம சில பெரிய புராண பாடல்களை பார்ப்போம். கண்ணுதல் கோயில் தேவாசிரியனாம் காவணத்துள், கண்ணுதல் கோயில் தேவாசிரியனாம் காவணத்துள், விண்ணவர் ஒழிய மண்மேல், விண்ணவர் ஒழிய மண்மேல் மிக்க சீர் அடியார் கூடி எண்ணிலார் இருந்த போதில், எண்ணிலார் இருந்த போதில் இவர்க்கு யான் அடியான் ஆக பண்ணும் நாள் எந்நாள், இவர்க்கு யான் அடியானாக பண்ணும் நாள் எந்நாள் என்று பரமர்தாள் பரவி சென்றார். எண்ணிலார் இருந்த போதில் இவர்க்கு யான் அடியான் ஆக பண்ணும் நாள்
என்று பரமர்தாள் பரவிச் சென்றார். உங்களுக்கு அந்த பாட்டோட ஒலி சரியாக கட்டுது இல்லையா? ஓகே. ஸோ இப்போ இதில் கண்ணுதல் கோயில் தேவாசிரியனாம் காவணத்து விண்ணவர் ஒழிய மண்மேல் மிக்க சீர் அடியார் கூடி எண்ணிலார் இருந்த போதில் இவர்க்கு யான் அடியேனாக பண்ணும் நாள் எந்நாள் என்று பரமரதால் பரவிச் சென்றார். அதாவது இந்த நிகழ்ச்சி வர்ணிக்கிறார் சேர்க்கிறார். கண்ணுதல் கோயில், கண்ணுதல்னா நமக்கு தெரியும், நுதல் அப்படின்னா நெத்தி, கண்ணுதல் அப்படின்னா நெற்றிக்கண். கண்ணுதல் அப்படிங்கிறது நெற்றிக்கண்ணுடைய சிவபெருமானுக்கு பெயர். அப்படி கண்ணுதல் கோயில், அப்படி சிவபெருமானுடைய கோவில் அந்த திருவாரூரில் இருக்கு. அதில் தேவாசிரியனாம் காவணத்து, அந்த காவணம் அப்படிங்கிறது ஒரு அருமையான தமிழ் பெயர், தமிழ் சொல். காவணம் அப்படின்னாக்க மண்டபம் அப்படின்னு அர்த்தம். அதனால இப்போ கல்யாண மண்டபம் அப்படின்னா கல்யாணத்துக்கு இருக்கிற அந்த காவணம் அப்படின்பா. அதே மாதிரி எந்த ஒரு மண்டபத்துக்கும் காவணம்னு பேர். அதனால இந்த தேவாசிரியன் அப்படிங்கிறது அங்கே இருக்கிற மண்டபத்துக்கு பேர். நம்ம முன்னாடி பார்த்துருக்கோம், ஊர்களுக்கு பேர் உண்டு, கோவில்களுக்கு பேர் உண்டு. அது மாதிரி இந்த இடத்துல மண்டபத்துக்கு தேவாசிரியன் அப்படிங்கிற பேர் இருக்கு. அது அந்த கோவில் பிராகாரத்தில் இருக்கிற ஒரு பெரிய மண்டபம். அந்த மண்டபத்தில் விண்ணவர் ஒழிய மண்மேல் மிக்க சீர் அடியார் கூடி எண்ணிலார் இருந்த போதில் அப்படிங்கிறார். விண்ணவர் அப்படின்னா தேவர்கள், ஒழிய அப்படின்னாக்க தவிர அப்படின்னா தேவர்களை தவிர அப்படின்னா தேவர்கள் ஒரு பக்கம் இருக்கா, தேவர்கள் மட்டுமல்லாமல் தேவர்கள் ஒரு பக்கம் இருக்க, மண்மேல் மிக்க சீரடியார், இந்த நில உலகத்தில் வாழ்கின்ற மிகுந்த புகழும் பெருமையும் உடைய அடியவர்கள்லாம் கூடி எண்ணிலார் இருந்த போதில் அப்படின்னா எண்ணற்றவர்கள் இருந்தார்கள் அப்படிங்கிற. அப்படின்னா என்ன அர்த்தம்? நிறைய பேர் இருந்தா, அங்கே எவ்வளோ பேர் இருந்தான்னு கணக்கு சொல்லலை, அங்கே பல அடியார்கள் கூடியிருந்தார்கள், நூற்றுக்கணக்கான அடியார்கள் அங்கே இருந்திருப்பா. அப்படி அங்கே எண் இலார் அப்படின்னா அளவற்றவர்கள் இருந்தபோது, அப்படி சுந்தரர் அந்த பக்கமாக நடந்து போயின்னு இருக்கார். இவர்க்கு யான் அடியேனாக பண்ணும் நாள் எந்நாள் அப்படின்னு மனசில் நினச்சிட்டு இருக்கார். ஐயோ, இவ்வளோ அடியார்கள்லாம் இருக்காளே, இப்பேற்பட்ட அடியார்களுக்கு நம்ம எப்போ அடியாராவது, அடியாருக்கு அடியாராக எப்பொழுது ஆவது அப்படின்னு அவர் மனசில் எண்ணிட்டு அந்த சிந்தையிலேயே அவர் உள்ள போயிடுறார். அப்படி சுவாமி நம்மளை என்னைக்கு இந்த அடியார்களுக்கு அடியானாக பண்ணுவார் அப்படின்னு நினைச்சுட்டு பரமர்தால் பரவி சென்றார். அப்படி சிவருமானோட திருவடியே மனசுல நினைச்சுட்டு அப்படியே அவர் போயிட்டார். இதுதான் இந்த நிகழ்ச்சி, இந்த பின்னாடி நடக்க போற நிகழ்ச்சிக்கு இதுதான் மூல காரணம். அவர் இப்படி அடியார்களுக்கு அடியானாக என்னை எப்பொழுது சிவருமான் பண்ணுவான் அப்படின்னு நினைச்சுட்டு அந்த சிந்தையிலேயே அவர் போயிட்டார். நமக்கு தெரியும், நம்ம ஏதாவது ஒரு எண்ணத்தில் ஆழ்ந்து இருந்தோம்னாக்க மற்ற விஷயங்கள்லாம் நமக்கு தோணாது, மறந்து போடுவோம். அது ரொம்ப சிங்கிள் மைண்டட் ஃபோக்கஸ் இருக்கிறப்ப அப்படி ஆகும். அது மாதிரி இந்த அடியார்களை பார்த்ததும் அவருக்கு வந்து இந்த அடியார்களுக்கு அடியேனாக நான் எப்போது ஆவேன் அப்படின்னு அந்த எண்ணத்திலேயே அவர் போயிடுறார். இந்த பாட்டில் ஏதாவது கேள்வி இருக்கா? அப்படி இல்லைன்னா அடுத்த பாட்டுக்கு போவோம். சொல்லுங்க சொல்லுங்க கணேஷ். தாழ் தாழ் ரெண்டும் வித்தியாசமான வார்த்தைகள்.
தாழ் அப்படின்னாக்க நம்ம கதவுல போடுற பூட்டு, அதுதான் தாழ். தாழ் அப்படின்னாக்க பாதம், கால் இல்லைன்னா பாதம்னு அர்த்தம். அதாவது இந்த தாள் அப்படின்னா இந்த புஸ்தகத்தில் வைக்கிற பக்கத்துக்கும் தாள் அப்படின்னு சொல்லுவா. லீஃப் அப்படிங்கிற, லீஃப் ஆஃப் அ புக் அப்படி, காகித லீஃப் ஆஃப் அ புக் அப்படிங்கிற மாதிரி தாள் அப்படின்ப, அதுவும் புழக்கத்தில் இருக்கிற வார்த்தை. ஆனால் தேவாரத்தில் இந்த மாதிரி பக்தி பாடல்களில் தாள் அப்படின்னு வந்தாக்க அது இறைவனுடைய திருவடியை குறிக்கும், இல்லை யாருடைய திருவடியாவது குறிக்கும். தாள் அப்படின்னா பாதம். ஆமாம், அவனோடால் அவன் தாழ் வணங்கிங்கிறப்ப அதே திருவடி தான். தாழ் ழகரம் போட்டாக்க திருவடி பாதம், ழகரம் போட்டாக்க பூட்டு. ஓகே, இப்போ நம்ம அடுத்த பாட்டுக்கு போ. சொல்லுங்க. காவணம் அப்படின்னாக்கா மண்டபம். மண்டபம், ஒரு பலர் கூடி இருக்கக்கூடிய ஒரு மண்டபத்துக்கு காவணம்னு பேரு. இப்போ உதாரணமாக இப்போ சமீபத்தில் கடந்த சில ஆண்டுகளாக ஈரோட்டுக்கு பக்கத்தில் நசீனூர் அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்கு. அங்கே மாதம் மாதம் திருமுறை பாராயணம் ஓதுதல் நடக்கிறது. ஒரு ஓதுவார் வந்து அங்கே ஹரிஹர தேசிகர்னு ஒரு ஓதுவார் அங்கே மாதம் மாதம் வந்து ஒரு 3-4 மணி நேரம் தேவார பதியங்கள்லாம் பாடி மக்களுக்கு ஒரு திருக்கூட்டம் இருக்குது. அங்கே ஒரு 500லேருந்து 1000 பேர் வந்து அது கேட்குறா மாதம் மாதம். அந்த அமைப்பு, அந்த ஒரு நடத்துகிற அமைப்பு இருக்கே, அவள் வந்து அங்கே அழகான பேர் வச்சுருக்கா, திருமுறை திருக்காவணம் அப்படின்னு அவளோட பேர் வச்சுருக்கா. திருமுறைகளுக்காக இருக்கிற மண்டபம் அப்படிங்கிற அர்த்தம் அது, திருக்காவணம். அதான் காவணம்னா மண்டபம். அடுத்த பாட்டுக்கு போவோம். திருவாறு பெருமை திகழ்கின்ற தேவாசிரியனிடைப் பொலிந்து திருஆறு பெருமை திகழ்கின்ற தேவாசிரியனிடைப் பொலிந்து மறுவா நின்ற சிவனடியார் தம்மை தொழுது வந்து அணையாது சிவனடியார் தம்மை தொழுது வந்து அணையாது ஒருவாறு ஒதுங்கும் வந்தொண்டன் புறகு சிவனடியார் தம்மை தொழுது வந்து அணையாது ஒருவாறு ஒதுங்கும் தொண்டன் புறகு என்று உரைப்ப வந்தொண்டன் புறகு என்று உரைப்ப சிவன் அருளால் பெருகா நின்ற பெரும் பேறு பெற்றார் மற்றும் பெற நின்றார் சிவன் அருளால் பெருகா நின்ற பெரும் பெரு பெற்றார் மற்றும் பெற நின்றார். இந்த பாட்டு இப்போ கேட்டோம் இல்லையா, இந்த திருவார் பெருமை திகழ்கின்ற இந்த பாட்டு பெரிய புராணத்தில் விரண்மிண்ட நாயனார் புராணத்திலேருந்து வர்ற பாட்டு. நம்ம சுந்தரர் தடுத்தாட்கொண்ட புராணத்துலேயும் பாட்டு பார்த்துட்டு இருக்கோம், பெரிய புராண பாட்டு. அதுக்கு நடுப்புற உங்களுக்கு ஒரு இந்த நிகழ்ச்சி தொடர்பாக அந்த விரண்மிண்டர் புராணத்தில் வர்ற ஒரு பாட்டு உங்களுக்கு கான்டெக்ஸ்டுக்காக இதில் இங்கே பார்க்க போகிறோம். இதில் என்ன சொல்கிறார்? திருவார் பெருமை திகழ்கின்ற
தேவாசிரியன் இடைப்பொலிந்து மறுவா நின்ற சிவனடியார் தம்மை தொழுது வந்து அணையாது ஒருவாறு ஒதுங்கும் மண் தொண்டன் புறகு என்று உரைப்ப சிவனருளால் பெருகா நின்ற பெரும் பேறு பெற்றார் மற்றும் பெற நின்றார் அப்படின்னு இந்த வன் தொண்டர் இது விரன் மிண்டரை பற்றி சேக்கிழாருங்க பாடுறார். ஆனால் இந்த நிகழ்ச்சி இப்போ இந்த சுந்தரர் அப்படி ஒரு பக்கமாக இவாளெல்லாம் வணங்காமல் அப்படி உள்ள போய்ட்டார் கோயிலுக்குள்ள. அதை பார்த்துட்டு இருக்கிற விரன் மிண்டர் அப்படிங்கிற இந்த அடியார் இவர் இங்கே தேவாசிரியன் மண்டபத்தில் உட்காந்துருக்கார். அவர் சொல்றார், திருவார் பெருமை திகழ்கின்ற தேவாசிரியன் இடை பொலிந்து அப்படின்னா இந்த திருனா தெரியும் நமக்கு, நன்மை தெய்வத்தன்மை பல அர்த்தங்கள் உண்டு. செல்வம், நன்மை, தெய்வத்தன்மை அப்படியெல்லாம் பல அர்த்தங்கள் உண்டு. அதனால இங்க திரு பொருந்திய பெருமை திகழ்கின்ற, ஏன்னா இங்க சிவனடியாரெல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்க அப்பேற்பட்ட தெய்வத்தன்மை பொருந்திய மண்டபம் அது. திருவார் பெருமை திகழ்கின்ற தேவாசிரியனிடை இந்த தேவாசிரிய மண்டபத்தில் பொலிந்து ரொம்ப அழகாக பிரகாசத்தோட மறுவா நின்ற சிவனடியார் தம்மை. மறுவா நின்ற அப்படின்னாக்க மருவி நின்றன்னு அர்த்தம், மருவியன்னு அர்த்தம். தமிழில் நீங்கள் இலக்கணம் படித்தவாளுக்கு தெரியும், பள்ளிக்கூடத்தில் அது ஞாபகம் இருந்தால் உங்களுக்கு ஞாபகம் சொல்கிறேன். நிகழ்கால வினைக்கு வரக்கூடியது என்னது? கிரு, கின்று, ஆனின்று அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். அதில் வர்ற இந்த ஆனின்று அப்படிங்கிற சொற்றொடர் தான் இங்கே வருது. மறுவா நின்ற அப்படின்னா மருவிய, மருவுகின்ற அப்படின்னு அர்த்தம். அப்படி அங்கே பொருந்தி இருக்கின்ற, மறுவுதல்னா பொருந்துதல் சேர்ந்து இருக்கிறது. மறுவா நின்றன பொருந்தி இருக்கின்ற, அங்கு அமர்ந்திருக்கின்ற சிவனடியார்களை தொழுது வந்து அணையாது. அங்கே தூரத்தேர்ந்து தொழணும், தூரக்க பார்த்ததுமே கை குப்பி வணங்கி பக்கத்தில் வந்து அவர்களோட சேர்ந்து இருக்கணும். அப்படி தொழுது வந்து அணையாது, அணைதல்னா வந்து கூட இருக்கிறது, சேர்றது. அப்படி தொழுது வந்து அணையாமல் ஒருவாறு ஒதுங்கும் மண் தொண்டன், அப்படி அப்படி ஒரு நம்மளை கண்டு காணாதபடி ஒரு ஓரமா அப்படி போறானே அந்த வன் தொண்டன் அப்படிங்கிறது சுந்தரருக்கு இன்னொரு பேர். ஏன்னா சிவருமான் அடிமைன்னு சொன்னப்போ நீ என்னையா பைத்தியமா அப்படிலாம் அவரோட சண்டை போட்டு கடுஞ்சொற்கள்லாம் பேசினவன். அதனால சுந்தரருக்கு வன் தொண்டன் அப்படின்னு ஒரு பேர் கொடுத்துருக்கா சிவருமான். அப்படிப்பட்ட அந்த வன் தொண்டன் புறகு அப்படிங்கிறார். புறகு அப்படின்னாக்க அவனை தள்ளி வச்சுடுவோம் அப்படிங்கிறார். தள்ளி வைக்கிறதுன்னு நமக்கு தெரியும். இப்போ கிராமங்கள்லாம் உண்டு, நகரங்கள்ல இல்லை, கிராமங்களில் உண்டு. யாராவது சில பிழைகள் பண்ணாக்க, இல்லை சில பெரிய குற்றங்கள் பண்ணினாக்க அவளை ஒதுக்கி வைப்பான். அதுவும் இந்த பழைய காலத்தில் ஜாதி பிரஷ்டம் அப்படின்பா. நம்ம குல வழக்கத்துக்கு மாறா குலத்துக்கு இழிவு தர்ற மாதிரி எவனா நடந்துட்டான்னாக்க அவனை ஜாதியை விட்டு தள்ளி வைப்போம் அப்படின்பா. அதே மாதிரி நாட்டுக்கு ரொம்ப கெடுதல் ஒருத்தன் பண்ணானா, இல்லை நாட்டுக்கு இழிவு வர்ற மாதிரி ஒருத்தன் பண்ணானா, ராஜா கோபம் வந்தா அவனை நாட்டை விட்டு வெளியேற்றிடுவான். அது மாதிரி இது புறகு அப்படின்னாக்க இனிமே நம்ம அந்த வன் தொண்டனை நம்ம அடியார் கூட்டத்தில் சேர்த்துக்க மாட்டோம், அவனை தள்ளி வச்சுடுவோம் அப்படின்னு சொல்றார். வன் தொண்டன் புறகு என்று உரைப்ப அப்படின்னு சொல்லப்ப அப்படி என்று சொல்ல சிவன் அருளால் பெருகா நின்ற பெரும் பேறு பெற்றார் அப்படி சொன்னார். அவர் அது எதனால் சொன்னார்? சிவன் அருளால் அப்படி சொன்னார் இல்லையா? அப்படி சிவன் அருளால பெருகா நின்ற பெரும் பேறு பெற்றார். பெருகா நின்றன்னா அதே மாதிரி முன்னாடி இந்த மறுவா நின்ற மாதிரி பெருகுகின்ற, சிவனருளால் பெருகுகின்ற பெரும் பேறு பெற்றார். அந்த அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பாக்கியம் அவருக்கு கிடைச்சது. என்ன பாக்கியம்? இந்த சுந்தரர் திருக்கூட்டத்திலேருந்து இந்த சுந்தரனை தள்ளி வச்சுடுவோம், இனிமேல் நம்ம அடியார் கூட்டத்தில் அவனை சேர்த்துக்க மாட்டோம் அப்படின்னு அவர் சொல்றார். அது மட்டுமல்லாமல் மற்றும் பெற நின்றார். அது இந்த மற்றும் பெற நின்றாருங்கிறது அவர் வன் தொண்டனை மட்டும் பிறகுன்னு சொல்லலை. இந்த சுந்தரனை போய் அடியானா வச்சுருக்கான இந்த சிவருமானையும் தள்ளி வச்சுடுவோம் அப்படிங்கிறார். அதுதான் அங்கே ரொம்ப ஆச்சரியமான விஷயம். சிவருமானே தள்ளி வச்சுடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடிய ஒரு பக்தி அவருக்கு இருந்தது. அதான் மற்றும் பெற நின்றார் அப்படின்னு சேக்கிழார் அங்கே சொல்றார். அதனால இந்த திருத்தொண்ட தொகை பாடுறதுக்கு முக்கியமான காரணமாக இருந்தவர்
விரன் மிண்டருங்கிற நாயனார் அவர் வன் சுந்தரரை அடியார் கூட்டத்திலேருந்து தள்ளி வச்சிடுவோம் அப்படின்னு சொல்றார். அந்த பாட்டு இது. இந்த பாட்டில் உங்களுக்கு ஏதாவது கேள்விகளோ கருத்துக்களோ இருந்தால் பேசலாம். இந்த இடத்துல விரன்மிண்டர், ஏன்னா இது நான் சொன்னேன் இல்லையா, இந்த பாட்டு நான் விரன்மிண்டர் புராணத்திலேருந்து எடுத்து இங்கே கான்டெக்ஸ்டுக்காக இங்கே நமக்கு இப்போ நம்ம டிஸ்கஷனுக்கு வச்சுட்டு இருக்கோம். ஸோ இந்த பாட்டு விரன்மிண்டரை பற்றின பாட்டு, இந்த ரெண்டாம் பாட்டு. வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? ஓகே, அப்படி இல்லைன்னா நம்ம அடுத்த பாட்டுக்கு போவோம். பெருமையால் தம்மை ஒப்பார் பேணலால் எம்மை பெற்றார். பெருமையால் தம்மை ஒப்பார் பேணலால் எம்மை பெற்றார். ஒருமையால் உலகை வெல்வார் ஊனம் மேல் ஒன்றுமில்லார். பெருமையால் தம்மை ஒப்பார் பேணலால் எம்மை பெற்றார். ஒருமையால் உலகை வெல்வார் ஊனம் மேல் ஒன்றும் இல்லார். அருமையாம் நிலையில் நின்றார். அருமையாம் நிலையில் நின்றார். அன்பினால் இன்பம் ஆவார். அருமையாம் பெருமையால் தம்மை ஒப்பார் பேணலால் எம்மை பெற்றார். ஒருமையால் உலகை வெல்வார் ஊனம் மேல் ஒன்றுமில்லார். அருமையாம் நிலையில் நின்றார். அன்பினால் இன்பம் ஆர்வார். இருமையும் கடந்து நின்றார். இவரை நீ அடைவாய் என்று இப்போ நம்ம திரும்ப இந்த கேட்ட பாட்டு தடுத்தாட்கொண்ட புராணத்துலேருந்து வர்ற பாட்டு, சுந்தரர் வரலாற்றுலேருந்து. இப்போ சுந்தரர் அங்கே உள்ளே போயிட்டார். சிவருமான திருவாரூரில் புற்றிடங்கொண்ட நாதரை பரவுகிறார், போற்றுகின்றார். அவர்கிட்ட சொல்கிறார், இந்த மாதிரி அவர் என்ன பிறகுன்னு சொல்லிட்டாரே, இறைவா நான் அடியார்களை எப்படி நான் போய் பாடுவேன், என்ன பண்ணணும் அப்படிங்கிறார். அவர்களுக்கு அடியார்களுக்கு அடியானா நான் எப்படி ஆறுது, என்ன பண்ணணும் அப்படிங்கிறார். அப்போது சிவருமான் சுந்தரருக்கு சொல்கிறார், அந்த அடியார்களுடைய பெருமையை பற்றி சொல்றார். என்ன சொல்றார்? பெருமையால் தம்மை ஒப்பார். இந்த அடியவர்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னா, அவர்கள் ரொம்ப பெருமை உடையவர்கள். இந்த அடியவர்கள் எப்பேற்பட்ட பெருமை உடையவர்கள் அப்படின்னாக்க, இவர்களை போன்ற பெருமை உடையவர்கள் வேறு எவரும் இல்லை. அதான் அர்த்தம். பெருமையால் தம்மை ஒப்பார்னா இவர்களுக்கு போல பெருமை வேற யாருன்னா இவர்கள் தான். இவர்களை போல பெருமை உடையவர்கள் வேற யாரும் இல்லை இல்லையா? வேற அவனை போல யார் உண்டு, அவனுக்கு அவன் தான் ஈடு அப்படின்பா. அது மாதிரி பெருமையில் இந்த அடியவர்களுக்கு ஈடு கிடையாது, அவர்களுக்கு அவர்கள் தான் ஈடு. அப்படிப்பட்ட பெருமை உடையவர்கள். பேணலால் எம்மை பெற்றார். அவர்கள் எப்பவும் சிவருமானை வழிபடுவார்கள், அப்படி சிவருமானை போற்றுவார்கள். அப்படி போற்றுவதனால எம்மை பெற்றார். இங்க எம்மைங்கிறது சிவருமான் தன்னை சொல்றார். எம்மை பெற்றார், பேணலால் எம்மை பெற்றார். அப்படி என்னை வணங்குவதனால் அவர்கள் என்னை அடைந்தார்கள் அப்படிங்கிற. பெற்றார்னா உரிமை உடையவர்கள், என்மேல் உரிமை உடையவர்கள், என்னை உடையவர்கள் அப்படிங்கிறார். ஒருமையால் உலகை வெல்வார். ஒருமை அப்படின்னா மனம் ஒருமைப்பாடு இருக்கிறது, மனம் ஒன்றி இருத்தல். ஒருமைனா 1, இருமைனா 2, அது நமக்கு தெரியும். மும்மைனா 3. அதனால ஒருமையால் உலகை வெல்வார்னா அவர்களுக்கு இந்த மனம் ஒருமைப்பாடு உண்டு.
அந்த மனம் ஒருமைப்பாட்டு, இறைவனையே எப்பொழுதும் எண்ணுகின்ற அந்த மன ஒருமைப்பாட்டினால இந்த உலகத்தையே வெல்லுவார்கள் அப்படிங்கிறார். அப்புறம் ஊனம் மேல் ஒன்றும் இல்லார். மேல் அப்படின்னாக்க இனிமேல்னு அர்த்தம், பின்னாடி வர்றதுக்கு மேல். மேலை நாள் அப்படின்னா இனிமே வரப்போற காலம்னு அர்த்தம், பிற்காலம்னு அர்த்தம். அது மாதிரி ஊனம்னா குற்றம், குறைபாடு. பொதுவாக பேச்சில் ஊனம்னாக்க நமக்கு ஒருத்தனுக்கு ஒரு கையோ காலோ கண்ணோ காதோ ஏதோ ஒன்று இல்லைன்னாங்க உடல்ல அங்கஹீனம் அப்படின்பா, அது உடல் ஊனமுற்றவர்கள் அப்படிங்கிற ஒரு பிரயோகத்தில் இருக்கு ஊனம்ங்கிற வார்த்தை. ஆனால் இந்த இடத்துல ஊனம்னா குறைபாடு, குற்றம் அப்படின்லாம் பொருள். அதனால ஊனம் மேல் ஒன்றும் இல்லார். இனிமே அவர்களுக்கு ஒருவித குறையும் இல்லை, ஒருவித குற்றமும் கிடையாது. அருமையாம் நிலையில் நின்றார். ரொம்ப ஒரு அவர்களுடைய நிலை எப்படி, நிலைனா ஸ்டேட்டுங்களா இல்லை ஸ்டேட்டஸுங்களா ரெண்டும் பொருந்த நிலைங்கிற வார்த்தைக்கு. அவர்கள் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறார்கள், அவர்கள் அந்த நிலை ரொம்ப அற்புதமான நிலை, அருமையான நிலை. அது விவரிக்க முடியாத நிலை. அது அருமையாம் நிலையில் நின்றார். மற்றவர்களால் எளிதில் அடைய முடியாத நிலை அது. அருமையாம் நிலையில் நின்றார். அன்பினால் இன்பம் மாறுவார். அவர்களுக்கு அளவு கடந்த பக்தி உண்டு உள்ளத்துல. அந்த பக்தியினால, அந்த இறைவன் மேல இருக்கிற அன்பினால இன்பம் ஆர்வார். ஆறுதல் அப்படின்னாக்க பல அர்த்தங்கள் உண்டு. பொருந்துதல், மிகுதல், அனுபவித்தல், உண்ணுதல் இப்படிலாம் அர்த்தம் உண்டு. அதனால அன்பினால் இன்பம் மாறுவார்னாக்க அவர்களுக்கு இருக்கிற அன்பினால அவர்கள் எப்பொழுதும் இன்பமே அனுபவிப்பார்கள், இன்பமே நிறைவார்கள் அப்படிங்கலாம். அதனால அவர்கள் எப்போ இன்பமே அனுபவிப்பார்கள். இருமையும் கடந்து நின்றார். இருமைனாக்க டியூவாலிட்டி இல்லையா, நமக்கு தெரியும். இருமைனா ஒருமைனா ஒன்னுன்னு சொன்ன, இருமைனா ரெண்டு. இருமையும் கடந்து நின்றார்னாக்க அவர்கள் இரண்டையும் கடந்து நின்றார்கள். அதனை இரண்டையும் கடந்து நிற்கிறது என்ன? இம்மை மறுமை, இன்பம் துன்பம், இல்லைனாக்க இன்னும் வேதாந்தமா சொல்லணும்னா அத்வைத நிலை அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு மாதிரி இருமைனா துவைத்தம், இருமையும் கடந்து நிற்கிறதுனா அத்வைத நிலை, அப்படியே எண்ணி பார்க்கலாம். ஆனால் சித்தாந்தத்தில் அது மாதிரி வராது, பட் சொல்றேன் உங்களுக்காக. அதனால அவர்கள் இம்மை மறுமை, இன்பம் துன்பம் இது போல இரட்டைகளை கடந்து நின்றவர்கள். இவரை நீ அடைவாய். சுந்தரனே, இப்படிப்பட்ட அடியவர்களை நீ சென்று அடைவாயாக அப்படின்னு சிவபெருமான் சொல்றார். இதான் இந்த பாட்டுக்கு நேரடியான பொருள். இதில் ஏதாவது கேள்விகளோ கருத்துக்களோ இருந்தால் பேசலாம். அப்படி இல்லைன்னா நம்ம அடுத்த பாட்டுக்கு போவோம். பேணுதல் அப்படின்னாக்க போற்றுதல், வணங்குதல், ரொம்ப பேணி பாதுகாக்கிறது அப்படிங்கிறோமே, அதான் பேணுதல். அப்படி பேணுதலால எம்மை பெற்றார், என்னை அடைந்தார்கள், எனக்கு உரியவர்களானார்கள், இல்லை என்னை உரியவரானார்கள் அப்படி சொல்லலாம். பெறுதல்னா டு ரிசீவ் ஆர் டு கெட் இல்லையா? அதான் இந்த காரைக்கால் அம்மையார் கைலாசத்துக்கு போறப்போ தலைகீழ நடந்து போவார். காலால மிதிக்கக்கூடாது கைலை மலையன்னு தலையால நடந்து போவார். அப்படி தலையால் நடந்து போறப்போ பார்வதி தேவி கேட்பா, இது என்னது ஒரு பேய் தலைகீழ நடந்து வர்றது, என்ன விஷயம், யாரு இது அப்படின்பா. அப்போ சிவபெருமான் பார்வதி கிட்ட சொல்லுவார், இவள் எம்மை பேணும் அம்மை கான் அப்படிம்பார். அதனால காரைக்கால் அம்மையார சிவபெருமான் நம்மை போற்றுகின்ற தாய் இவள் அப்படின்னு சொல்லுவாருங்க பார்வதி கிட்ட. அதனால பேணுதல் அப்படிங்கிற வார்த்தை உங்களுக்கு அதுக்கு ரெஃபரன்ஸுக்காக சொல்றேன், ஒரு எக்ஸாம்பிள். அதான் அதனால நம்மை பேணும்
அம்மை கான் அப்படின்னு நாங்கள் காரைக்கால மேல சொன்னார். அதே மாதிரி அடியார்கள் இங்க சொல்றார், பேணலால் எம்மை பெற்றார் அப்படிங்கிறார். ஓகே, வேற ஏதாவது கேள்வி இருக்கா? இல்லைன்னா அடுத்த பாட்டுக்கு போவோம். தன்னை ஆளுடைய நாதன் தான் அருள் செய்ய கேட்டு, தன்னை ஆளுடைய நாதன் தான் அருள் செய்ய கேட்டு, சென்னியால் வணங்கி நின்ற திருமுனைப்பாடி நாடர், சென்னியால் வணங்கி நின்ற திருமுனைப்பாடி நாடர், இன்னவாறு இன்ன பண்பு என்று ஏத்துகேன், இன்னவாறு இன்ன பண்பு என்று ஏத்துகேன், அதற்கு யான் ஆறு, அதற்கு யான் ஆறு பண்ணு பாமாலை பாடும் பரிசு எனக்கு அருள் செய்யன, அருள் செய் என்ன. அப்படி சிவபெருமான் சொன்னார், இவர்களை போய் அடைவாய் அப்படின்ட்டார். இப்போ சுந்தரர் சொல்றார் சிவபெருமான், இது டயலாக், சிவபெருமானுக்கும் சுந்தரருக்கும் நடக்கிற டயலாக சேக்கிழார் இங்க பாடியிருக்கார். தன்னை ஆளுடைய நாதன் தான் அருள் செய்ய கேட்டு, சென்னியால் வணங்கி நின்ற திருமுனைப்பாடி நாடர், இன்னவாறு இன்ன பண்பு என்று ஏத்துகேன், அதற்கு யான் யார், பன்னு பாமாலை பாடும் பரிசு எனக்கு அருள் செய் என்ன அப்படின்னு கேட்கிறார். சிவபெருமான் சொல்றார், தன்னை ஆளுடைய நாதன் தான் அருள் செய்ய கேட்டு. தன்னை ஆளுடைய நாதன் அப்படின்னா தன்னை அடிமையாக உடைய தலைவன், நேரடியான பொருள் இது. நாதன்னா தலைவன், ஆள் அப்படின்னா அடிமை. தன்னை ஆள் உடைய நாதன், தன்னை அடிமையாக கொண்ட சிவபெருமான் தான் அருள் செய்ய கேட்டு அப்படின்னா அந்த சிவபெருமான் அவன் அருள் புரிய சொன்னதை கேட்டு. அருள் செய்தல்னாக்க அருள் புரியறதுன்னு கிருபை காட்டுறதுன்னு அது ஒரு விதமா இருக்கும். அருள் புரிந்தார், அருள் செய்தார். அதே மாதிரி அவர்கள் பெரியவர்கள் எது சொன்னாலும் அது அருள் செய்தல் அப்படின்பா. நின்றருளினார், எழுந்தருளினார், சொல்லி அருளினார், பாடி அருளினார் அப்படின்னு அந்த அருளுதல் அப்படிங்கிறத பெரியவர்கள் செய்யற செயலுக்கு கூட சேர்த்துக்குவா. அதனால இந்த இடத்துல அருள் செய்தல் அப்படின்னாக்க இறைவன் அருளோடு சொல்லுதல், அதாங்க அர்த்தம். தன்னை அடிமையாக உடைய சிவருமான் அவன் அருளோடு சொல்வதை கேட்டு சென்னியால் வணங்கி நின்ற திருமுனை பாடி நாடர். சென்னினா தலை, திருமுனைப்பாடி நாடு, திருநாவலூர் இருக்கிற நாட்டுக்கு பேர் திருமுனைப்பாடி நாடு. அதனால் திருமுனைப்பாடி நாட்டிலேருந்து நாட்டில் அவதரித்த சுந்தரர்னு அர்த்தம் இந்த இடத்துல. அதனால திருமுனைப்பாடி நாடராகிய சுந்தரர் சிவபெருமான சென்னியால் வணங்கி நின்றார், தலையால் வணங்கி நிற்கிறார். தலை வணங்கி கை குவித்து நின்று கேட்டுக்கொண்டு அப்புறம் சொல்றார், என்ன சொல்றார், இன்னவாறு இன்ன பண்பு என்று ஏத்துகேன். நான் எப்படி என்ன குணங்கள்லாம் இவர்களுக்கு உண்டுன்னு எப்படி நான் புகழ்ந்து பாடுவேன் இல்லையா. இன்னவாறுனா இன்னபடி, இந்த மாதிரி, இன்ன பண்பு இந்த மாதிரி குணங்கள் என்று ஏத்துகேன். ஏத்துறதுனா ஸ்துதி பண்றது, புகழறது, பாடுறது. அதனால இந்த அடியவர்களுக்கு முன்னாடி போய் நான் நின்றுண்டு நான் அவர்களுடைய புகழை எப்படி பாடுவேன்
அதற்கு யான் யார்? அப்படியெல்லாம் அவர்கள் அடியவர்களை புகழ்ந்து பாடுற அளவுக்கு எனக்கு தகுதி இருக்கா? நான் எனக்கு தகுதி கிடையாதுன்னு அர்த்தம். அதற்கு யான் யார்னா என்ன அர்த்தம்? எனக்கு அது மாதிரியான தகுதி எனக்கு கொஞ்சம் கூட கிடையாது இல்லையா? இப்போ நம்ம இதில் சொல்கிறோம் இல்லையா, ஒருத்தட்ட போய் ஒருத்தட்ட போய் இது சொல்லு அப்படின்னாக்க அவர்கிட்ட போய் அப்படிலாம் நான் சொல்ல முடியுமா? அதுக்கெலாம் தகுதி எனக்கு இல்லை அப்படிம்போம். அது மாதிரி அதற்கு யான் யார்? அதுக்கு உண்டான தகுதி எனக்கு இல்லையே. பன்னு பாமாலை பாடும் பரிசு எனக்கு அருள் செய் என்ன அப்படின்னு சுந்தரர் சொல்றார். என்ன சொல்றார்? பன்னு பாமாலை, அவர்களை புகழ்கின்ற, பன்னுதல்னா புகழ்தல், பன்னு பாமாலை புகழ்கின்ற பாமாலைகளை எல்லாம் பாடுகின்ற பரிசு, பரிசுனாக்க தகுதி, தன்மை. பரிசுனா நமக்கு இன்னைக்கு பரிசு அப்படின்னாக்க ஏதோ பிரைஸ், அவார்டு அப்படிங்கிற பொருள் தான் நம்ம வச்சுட்டு இருக்கோம் புழக்கத்தில். ஆனால் பரிசு அப்படின்னாக்க தன்மை, குணம், பெருமை அப்படின்லாம் உண்டு. இந்த இடத்துல அதுக்கு அப்படி பாடுகின்ற தன்மை இல்லைன்னா தகுதி எனக்கு அருள் செய், அதை எனக்கு நீ அருள் புரிய வேண்டும் அப்படின்னு சுந்தரர் சிவபெருமான்ட்ட கேட்கிறார். இல்லை ஏதாவது உங்களுக்கு கேள்விகள் இருக்கா, இல்லை கருத்துகள் இருக்கா? ஓகே, அப்படி இல்லைன்னா நம்ம அடுத்த பாட்டுக்கு போவோம். தொல்லை மால்வரை பயந்த தூயாள், தொல்லை மால்வரை பயந்த தூயாள் தந்திருப்பாகன் அல்லல் தீர்ந்து உலகு உய்ய, தொல்லை மால்வரை வாய்ந்த, தொல்லை மால்வரை பயந்த தூயாள் தன் திருப்பாகன் அல்லல் தீர்ந்து உலகு உய்ய, மறையளித்த திருவாக்கால் அல்லல் தீர்ந்து உலகு உய்ய, மறை அளித்த திருவாக்கால் தில்லை வாழ் அந்தணர்தம் அந்தணர்தம் அடியார்க்கும் அடியேன் என்று, தில்லை வாழந்தணர்தம் அடியார்க்கும் அடியேன் என்று, எல்லையில் வன் புகழாரை, எல்லையில் வன் புகழாரை எடுத்து இசைப்பா மொழி என்றார். தொல்லைமால் வரை பயந்த தூயாள்தன் திருப்பாகர். அவர் ஓதுவார் பாடினப்ப திருப்பாகன் அந்த இடத்துல பாடினார். அந்த சில பதிப்பில் திருப்பாகன் இருக்கு. ஆனால் பாட்டில் கடைசியில் இசை மொழி என்றார் அப்படின்னு முடியறதுனால அங்கே திருப்பாகர்னு இருந்தால் சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். தொல்லைமால் வரை பயந்த தூயாள்தன் திருப்பாகர், அது சிவபெருமான். இப்போ சிவபெருமான் சுந்தரர் கேட்ட கேள்விக்கு சுந்தரருக்கு சொல்றார் அவர்களை எப்படி பாடணும்னு சொல்றார் இந்த பாட்டில். தொல்லைமால் வரை பயந்த தூயாள்தன் திருப்பாகர் அல்லல் தீர்ந்து உலகு உய்ய மறை அளித்த திருவாக்கால் தில்லைவாழ் அந்தணர்தம் அடியார்க்கும் அடியேன் என்று எல்லையில் வன் புகழாரை எடுத்து இசைப்பா மொழி என்றார். சுந்தருக்கு அவர் என்ன சொன்னார்னு இந்த பாட்டில் சொல்றார். தொல்லை மால் வரை பயந்த தூயாள் அப்படிங்கிறது உமாதேவி. அது என்னது அர்த்தம்? தொல்லை அப்படின்னாக்க பழைய அப்படின்னு அர்த்தம். தொல்பொருள் ஆராய்ச்சின்னு நம்ம படிக்கிறோம் இல்லையா? தொன்மை அப்படின்னா பழமை, தொல்லைனா பழையன்னு அர்த்தம், தொந்தரவுன்னு அர்த்தம் இல்லை. தேவாரத்தில் எங்கெல்லாம் தொல்லை வர்றதோ அங்கெல்லாம் பழைய அப்படின்னு அர்த்தம். தொல்லை மால் வரை, மால் அப்படின்னாக்க பெரியன்னு இந்த இடத்துல அர்த்தம். மால் அப்படிங்கிறதுக்கு
2-3 அர்த்தங்கள் உண்டு. ஒன்று பெரிய அப்படின்னு அர்த்தம், இன்னொரு அர்த்தம் திருமால் விஷ்ணுன்னு அர்த்தம், மூணாவது மயக்கம் அப்படின்னு அர்த்தம், அறியாமை மயக்கம் அப்படின்னு அர்த்தம். அதனால இந்த இடத்துல மால் அப்படிங்கிறது பெரியன்னு அர்த்தம். வரைனாக்க மலைன்னு அர்த்தம், எல்லை இல்லைன்னா மலைன்னு அர்த்தம். அது வரை அப்படின்னாக்க டில் தென், அது லிமிட், அது வரைனா எல்லை அது. ஆனால் இந்த இடத்துல மலைன்னு அர்த்தம். தொல்லை மால் வரை அப்படின்னா மிகவும் பழமையான பெரிய மலை, அது இமயமலை. அந்த இமயமலைக்கு அரசன் இமவான். அந்த இமவான் பயந்த, தமிழில் பயத்தல்னு ஒரு சொல் இருக்கு, அது தமிழ் சொல். அதே மாதிரி சம்ஸ்கிருத வார்த்தையை வச்சு பயம் அப்படிங்கிறதுலேருந்து ஒரு வார்த்தை இருக்கு. அதனால பயந்தன்னா அது வேற அர்த்தம், பயந்தன்னா வேற அர்த்தம். அதனால தொல்லை மால் வரை பயந்த, பயந்தன பெற்ற அப்படின்னு அர்த்தம். தொல்லை மால் வரை இமவான் பெற்ற தூயாள். இமவான் பெற்ற தூயாள் யாரு? உமாதேவி, பார்வதி. பார்வதி தன் திருப்பாகர், பார்வதியை ஒரு பாகமாக உடையவர் சிவபெருமான். அதனால தொல்லை மால் வரை பயந்த தூயாள் தன் திருப்பாகர் அப்படின்னா உமாதேவியை ஒரு பாகமாக உடைய சிவபெருமான். அல்லல் தீர்ந்து உலகு உய்ய மறை அளித்த திருவாக்கால். இந்த அல்லல் தீர்ந்து உலகு உய்ய அப்படிங்கிற அந்த ஃப்ரேஸ் இருக்கே, இது இந்த மறையளித்த திருவாக்குக்கு அட்ஜெக்டிவாகவும் எடுத்துக்கலாம், இல்லைன்னா சுந்தரர் பாடப்போரிய திருத்தொண்ட தொகைக்கு அட்ஜெக்டிவாகவும் எடுத்துக்கலாம். 2 விதமாகவும் பொருள் கொள்ளலாம், ரெண்டும் பொருத்தமான பொருள் தான். அதனால இந்த அல்லல் தீர்ந்து, இந்த துன்பங்கள்லாம் நீங்கி உலகு உய்ய, இந்த உலக மக்கள் எல்லாரும் உய்யும்படியாக மறையளித்த திருவாக்கால், இந்த வேதங்களை பாடிய தன்னுடைய திருவாக்கினால தில்லை வாழ் அந்தணர்தம் அடியார்க்கும் அடியேன் என்று எல்லையில் வன்புகழாரை எடுத்து இசைப்பா மொழி என்றார். இந்த தில்லைவாழ் அந்தணர்தம் அடியார்க்கும் அடியேன் அப்படின்னு திருத்தொண்ட தொகையை ஆரம்பிக்கிறது. அப்படி பாடுங்கிறார் இவர். தில்லைவாழ் அந்தணர்தம் அடியார்க்கும் அடியேன்னு ஆரம்பிச்சு நீ அவர்களுக்கு முன்னாடி போய் பாடு அப்படிங்கிறார். அதனால திருத்தொண்ட தொகையில தில்லைவாழ் அந்தணர்தம் அடியார்க்கும் அடியேன் அப்படின்னு வர்ற ஃப்ரேஸ் நம்ம பார்க்க போறோம் பின்னாடி. அந்த ஃப்ரேஸ் சுந்தரர் பாடின ஃப்ரேஸ் இல்லை, சிவருமான் கொடுத்த ஃப்ரேஸ் இது. அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அதனால தில்லைவாழ் அந்தணர்தம் அடியார்க்கும் அடியேன்னா சிதம்பரத்தில் இருக்கின்ற இந்த 3000 அந்தணர்கள் இருக்காளே, அவர்களுடைய அடியார்களுக்கும் அடியேன் அப்படின்னு போய் பாடு அப்படின்னு எல்லை இல் வன் புகழாரை எடுத்து இசைப்பா மொழி என்றார். எல்லை இல் வன் புகழார் அப்படின்னா அளவில்லாத சிறந்த புகழ் உடையவர்கள் யாரு? அந்த அடியவர்கள். எல்லைன்னா அளவு, லிமிட். இல் அப்படின்னா இல்லாதது, லிமிட்லெஸ் அப்படின்னு அர்த்தம். வன்னா வளம் மிக்க, சிறப்பு மிக்க, புகழார் புகழ் உடையவர்கள். அதனால அந்த அளவில்லாத சிறந்த புகழ் உடைய அடியவர்களை எடுத்து போற்றி இசைப்பா மொழி என்றார். அப்படி ஒரு இசையோட ஒரு பாட்டு பாடு அப்படின்னு சொல்றார் சிவபெருமான். இதுதான் அந்த பாட்டுக்கு நேரடியான பொருள். இதுல உங்களுக்கு கேள்விகளோ கருத்துக்களோ இருந்தா பேசலாம். வன்மைனாக்க வளம்னு அர்த்தம். அதனால அதனால வன் தமிழ் அப்படின்னு நம்ம பல இடங்கள்ல படிச்சிருப்போம். அதனால வன்மை 3 சுழி இன்பட்டாக்க வன்மை வளம் அப்படின்னு அர்த்தம். வள்ளல்மை வளம்னு அர்த்தம். 2 சுழி இன்பட்டு வன்மை அப்படின்னாக்க வலிமை, ஆற்றல், அது மாதிரிலாம் அர்த்தம். வன்மைனாக்க அது அந்த வலிமையான ஆற்றல், வலிமைக்கு ஆற்றல், அது மாதிரி. ஆமா, வன்மையாக அப்படின்னாக்க ஸ்ட்ராங். ஆமா, 2 சுழி என்னது. வேற ஏதாவது கேள்வி இருக்கு அந்த பாட்டுல? மால் அப்படின்னு தொல்லை மால் வரை அப்படின்னாக்க தொல்லைனா பழைய, மால் அப்படின்னா பெரிய, வரைனா மலை. அதனால் தொல்லை மால் வரைனா பழைய பெரிய மலை.
அது இமயமலை. அது ஆகு பெயராக இமவானுக்கு வர்றது. அந்த மலை பெற்ற மகள், அப்படி மலைமகள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா பார்வதிய, அதுதான் இதுக்கு நேரடியான அர்த்தம். நேரடியாக சொல்றார், மலைமகள்லாம் மலைக்கு மகள் அவள். அதனால தொல்லை மால் வரை பயந்த தூயாள் அவள், மலைமகள் அர்த்தம். இப்ப நம்ம அடுத்த அந்த குறிக்கலாம். அதான் அது பாட்டு முழுசா பார்த்தா தெரியும். அந்த நீங்க சொன்ன திவ்ய பிரபந்த பாட்டு, அதுல வண்ணமால் வரையே குடையாகனா அது பின்னாடி எங்காவது வேற ஏதாவது வரதா, திருமாலுக்கு வேற ஏதாவது வார்த்தை வருதா இல்லை இதுதான் பார்க்கணும். அந்த மால்ங்கிறது இந்த இடத்துல பெரிய மலையும் குறிக்கலாம், இல்லைனாக்க மால் வரையே குடையாக அப்படித்தான் அப்படின்னு. அதனால பாட்டு பார்க்கணும் நீங்க முழுசா. ஓகே, அடுத்த பாட்டுக்கு போவோம். சொல்லுங்க. ஆமா, பெரிய புராணம்ங்கிறது இந்த சைவ நூல்களில் 12 திருமுறைகளாக தொகுத்திருக்க. அதில் சம்பந்தர், அப்பர், சுந்தரர் 3 பேர் பாடினது முதல் 7 திருமுறைகள். அப்புறம் மாணிக்கவாசகர் பாடினது 8ஆம் திருமுறை. அப்புறம் வேற சில அடியார்கள் பாடின திருவிசைப்பான 9ஆம் திருமுறை. அப்புறம் திருமந்திரம்னு ஒரு பெரிய அற்புதமான நூல் இருக்கு, திருமூலர் பாடினது 10ஆம் திருமுறை. அப்புறம் வேற சில அடியார்கள்லாம் பாடின தொகுப்பு 11ஆம் திருமுறை. இதெல்லாம் பாடி முடிச்சதுக்கு அப்புறமா பின்னாடி கடைசியா வந்தது பெரிய புராணம். அது 12ஆம் திருமுறையாக சேர்த்துருக்கா அந்த லிஸ்ட்ல. அதனால இந்த பெரிய புராணம்ங்கிறதா இந்த 12 திருமுறைகள்ல பெரிய புராணம் தான் கடைசியில எழுதப்பட்டது. தேவாரத்தை முதல்ல பாடியாச்சு. தேவாரம் அதே மாதிரி தேவாரத்துக்கு முன்னாடி பாடின பாடல்களும் இருக்கு. தேவாரம் அப்பர் சம்பந்தர் பாடினதுக்கு முன்னாடியே காரைக்கால் அம்மையார்லாம் பாடிருக்கார். காரைக்கால் அம்மையார் அப்பருக்கும் சம்பந்தருக்கும் ஒரு சில நூற்றாண்டுகள் முற்பட்டவர். அதனால நம்ம திருமுறைகளில் பாடல்களில் முதல்ல பாடினது அப்படின்னாக்க காரைக்கால் அம்மையார் பாட்டு தான் முதல்ல பதிகமாக இருக்கு. பெரிய புராணம் கடைசியில் பாடப்பட்டது. பெரிய புராணம் ஆனால் பெரிய புராணம் கடைசியில் பாடினாலும் அது பெரிய புராணம் பாடியே இப்போ 900 வருஷத்துக்கு மேலே ஆகுது. ஓகே, இப்போ இந்த கடைசி அடுத்த பாட்டுக்கு போவோம். தூரத்தே திருக்கூட்டம் பலமுறையால் தொழுது அன்பு, தூரத்தே திருக்கூட்டம் பலமுறையால் தொழுது அன்பு, சேர தாழ்ந்து எழுந்து அருகு சென்று எய்தி நின்று அழியா வீரத்தார் எல்லாருக்கும் தனித்தனி வேறு அடியேல் என்று ஆர்வத்தால் திருத்தொண்ட தொகை பதிகம், ஆர்வத்தால் திருத்தொண்ட தொகை பதிகம் அருள் செய்தார். இப்போ சிவருமான் எல்லாம் போய் இப்படி பாடுன்னு சொல்லிட்டார். அப்புறம் சுந்தரர் அங்கேருந்து சுவாமி சென்னையிலேருந்து கிளம்பி இந்த தேவாசிரியர் மண்டபத்துக்கு வரார். அந்த தேவாசிரியர் மண்டபத்துக்கு நெருங்குறப்ப தூரக்கேந்தே அவர்களெல்லாம் வணங்கி கிட்டக்கு வந்து இந்த பதியத்தை பாடுறார். அதான் இந்த கருத்து இந்த பாட்டுக்கு மொத்தமாக. இப்போ டீட்டெயிலாக பார்ப்போம். தூரத்தே திருக்கூட்டம் பலமுறையால் தொழுது. அங்கே தூரக்கேந்து முதல்ல கோயிலுக்கு உள்ளுக்குள்ளே போகிறப்போ அவர்களெல்லாம் கண்ணு காணாமல் ஒரு ஓரமாக போயிட்டார். இப்போ உள்ளேருந்து திரும்பி வர்றார். திரும்பி வர்றப்ப தூரக்க அந்த தேவாசிரியர் மண்டபத்துக்கு ஒரு 300-400 அடிக்கு அந்தண்டு இருக்கிறப்பயே கைகுப்பி வணங்குறார் அங்கேருந்து அவர்களை. அது எப்படி ஒரு தரம் இல்லை, 2 தரம் இல்லை, பலமுறை. தூரத்தே திருக்கூட்டம் பலமுறையால் தொழுது.
இல்லையா? பலமுறை அங்கேருந்து தொழுது அன்பு சேர தாழ்ந்து எழுந்து அருகு சென்று. அதனால அப்படி அங்கே கோயிலேருந்து வெளில நடந்து வரார் இந்த மண்டபத்தை நோக்கி. அப்படி தேவாசிரியர் மண்டபத்தை பார்த்து வர்றப்ப அவங்க தூரக்கேந்தே அவர்களை கண்ணில் தெரிஞ்சதுமே அங்கேயே கீழே விழுந்து வணங்குறார். தூரக்கேந்தே கீழே விழுந்து வணங்குறார் அவர்களை. அதான் தாழ்ந்து எழுந்து அப்படின்னாக்க கீழே விழுந்து வணங்கி அப்புறம் திருப்பி எழுந்தார். அப்புறம் 2 அடி போவார். அப்புறம் திரும்ப அவர்களை வணங்கணும்னு தோணும், திருப்பி கீழே விழுந்து வணங்குவார். அப்படி அதனால் பலமுறை தொழுது அன்பு சேர தாழ்ந்து கீழே விழுந்து வணங்கி எழுந்து அருகு சென்று எய்தி அப்படின்னா பக்கத்தில் போய் அடைந்து நின்று பக்கத்தில் போய் அவர்களுக்கு முன்னாடி நின்றுருக்கா. அங்கே மண்டபத்தில் அடியாரெல்லாம் உட்காந்துன்னு இருக்கா இல்லையா? மண்டபத்தில் அடியாரெல்லாம் நின்றுட்டு இருக்க மாட்டா. மண்டபத்தில் அடியாரெல்லாம் உட்காந்து சத்சங்கம் மாதிரி பேசின்னு இருக்கா இல்லையா? அப்போ அவர்கள்லாம் உட்காந்துட்டு இருக்கா. அவர்களுக்கு முன்னாடி சுந்தரர் போய் நின்று அவர்களுக்கு முன்னாடி தன்னுடைய பணிவை தெரிவிக்கிற மாதிரி அவர்களுக்கு முன்னாடி பக்கத்தில் போய் உட்காந்துக்கல. அவர்களுக்கு முன்னாடி நின்று அழியா வீரத்தார் எல்லாருக்கும் தனித்தனி வேறு அடியே நின்று ஆர்வத்தால் திருத்தொண்ட தொகை பதிகம் அருள் செய்வார். அங்க போய் என்ன சொன்னார் அவர்களை பார்த்து? அடியார்கள் எப்படிப்பட்டவர்கள்? அழியா வீரத்தார் எல்லாருக்கும் தனித்தனி வேறு அடியேன். அழியா வீரம்னாக்க என்றும் நீங்காத வீரமுடையவர்கள். அது என்ன அடியவர்களை பார்த்து வீரமுடையவர்கள் அப்படின்னாக்க இது ரொம்ப முக்கியமான கருத்து நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த தங்களுடைய பக்தியின் உரைப்பினால அவர்கள் உலகம் என்ன சொன்னாலும் அதை பொருட்படுத்தாம தங்கள் கொண்ட பக்தியில ரொம்ப உறுதியோட மிகுந்த வீரத்தை காமிச்சு நிற்கிறவர்கள் அவர்கள்லாம். அதாவது இந்த நமக்கு பகைகள்னா தெரியும். நமக்கு வீரம்னாக்க வெளியிலேருந்து வர்ற பகைக்கு சண்டை போடுறதான் வீரம் நம்ம நினைக்கிறோம் இல்லையா? எதிரிகள் வர அவர்களோட வாட்போர் பண்றது, இல்லை கத்தி சண்டை போடுறது, குத்து சண்டை போடுறது, அது மாதிரி போர்கள் தான் வீரம் நினைக்கிறோம். எதிரி எதிர்த்து நிற்கிறது அது புறப்பகை. ஆனா நமக்கு உட்பகைன்னு ஒண்ணு இருக்கு. இந்த மனசுக்கு கெடுக்கக்கூடிய விஷயங்கள், அது காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம்னு இந்த 6 வகையான பகைகள். அந்த 6 வகையான உட்பகைகளையும் 5 எதிர்த்து வென்றவர்கள் அவர்கள். ஆனால் அவளுடைய வீரம் சாதாரண வீரம் இல்லை, ஒப்பற்ற வீரம் அது. அதனால் அப்படிப்பட்ட ஒப்பற்ற வீரமுடைய அடியவர்களுக்கெல்லாம் எல்லாருக்கும் தனித்தனி வேறு அடியேன் என்று, அப்படின்னா தனித்தனியாக அடியேன் என்றும், இந்த இவர்களை தவிர மற்ற அடியவர்களுக்கு தொகை அடியார்கள் பேர், அவர்களுக்கும் அடியேன் என்றும் அவர் ஆர்வத்தால் தன்னுடைய ஆசையினாலையும் அன்பினாலையும் திருத்தொண்ட தொகை பதிகம் அருள் செய்வார். ஒரு பதிகம் பாடினார். அந்த பதிகத்துக்கு திருத்தொண்ட தொகை பதிகம் அப்படின்னு நம்ம பேர் வச்சிருக்கோம். அதனால அவர் அங்க இருக்கிற அடியவர்களுக்கெல்லாம் இவருக்கு நான் அடியேன், அவருக்கு நான் அடியேன் அப்படின்னு தனித்தனியாகவும் சொன்னார். அது தவிர வேறு அப்படின்னாக்க மற்றவர்கள், அங்க இல்லாத தொகையடியார்கள்னு பேர். தனித்தனியான நேம்டு இண்டிவிஜுவல்ஸ், வேறுனா அதர்ஸ் கேட்டகரிஸ், அவர்களுக்கும் அடியேன்னு ரொம்ப ஆசையோட அன்புனோட பக்தியோட திருத்தொண்ட தொகை பதிகம் பாடினார் அவர். அதான் இந்த பாட்டுக்கு நேரடியான பொருள். இதுல ஏதாவது கேள்வி இருக்கா உங்களுக்கு? ஆமா, இந்த வீரம், ஆமா, புலனைஞ்சும் வென்றாருனாக்க அதான் கரெக்ட் தான். புலனைஞ்சும் வென்றாருன்னா வீரம் இல்லாம எப்படி வெல்றது? எது ஒன்னா இருந்தாலும் அதை வெல்லணும்னா நமக்கு வீரம் வேணுமே. அதை வெல்லக்கூடிய தகுதி மனசுல திடம் வேணுமே இல்லையா? வீரம்ங்கிறது அது ரொம்ப அற்புதமா சொல்லுவார். இப்ப நம்ம முன்னாடி நம்ம திருநாவுக்கரசர் பதிகங்கள் பார்த்தப்போ இந்த நாமார்க்கும் குடியெல்லாம் அப்படிங்கிற ஒரு பதிகம் பார்த்தோம். அது திருநாவுக்கரசரை கல்லில் கட்டி கடலில் போட்டதுக்கு அப்புறம் அவர் நமச்சிவாய பதிகம் பாடி உயிந்து, இல்லை அதுக்கு முன்னாடி அவர் திருவதிகையில் அவர் திருநீர் பூசி சூளை நோய் நீங்கி அங்கே சிவனடியாராக இருக்கார். அப்போ இந்த சமணர்கள்லாம் போய் பல்லவராஜாட்ட சொல்லி இவரை
அரெஸ்ட் பண்ணி கூட்டின்னு வரணும், நம்ம தண்டிக்கணும் இவரை அப்படிங்கிற. அப்போ அரசனுடைய வீரர்கள்லாம் அங்கே போகிறாமா, போய் அவரை அரசர் ஆணை உங்களை கூட்டின்னு வர சொல்லி அப்படின்னு. அப்போ நான் வரமாட்டேன், போங்கோ, வர முடியாது அப்படின்னு அவர் போராட்டம் சொல்கிறார், வீரத்தோட சொல்கிறார். ஏன்னா அரசனுடைய ஆணையை எதிர்க்கிறதுக்கு என்ன வேணும்? அளவில்லாத வீரம் வேணும். ஏன்னா அரசன் அந்த காலம் இல்லையா, அரசனுடைய ஆணையை மீறினாக்க அரசன் தண்டனை கொடுப்பான். அவன் என்ன தண்டனை கொடுப்பான்னு நமக்கு தெரியும். அவன் என்ன தண்டனை கொடுத்தாலும் அதுதான் தண்டனை. அதுவும் அரசனுடைய ஆணையை மீறினாக்க பெரும்பாலும் மரண தண்டனை தான் கொடுப்பான். அப்படிப்பட்ட ஒரு வீரம் அவருக்கு இருந்தது அங்க. நாமார்க்கும் குடியெல்லோம் நமனை அஞ்சோம். இதை விட பெரிய வீரம் ஒன்று கேட்கணுமா என்ன? ராஜாவுடைய சொல்படி நடக்க மாட்டேன், யமனுக்கே பயப்பட மாட்டேன் அப்படிங்கிறார். அது யமனுக்கே பயப்படலைனாக்க எல்லாரும் பயப்படக்கூடிய ஒரு விஷயம் யமன். யமனுக்கு பயப்படாதவா கிடையாது. ஆனால் அடியவர்கள் யமனுக்கும் பயப்பட மாட்டான். அதான் அங்கே சொல்கிறாருங்க. நாமார்க்கும் குடியெல்லாம் நமனை அஞ்சோம், நரகத்தில் இடர்படும் நடலை இல்லோம், ஏமாப்போம் பிணியறிவோம் பணிவோம் அல்லோம், இன்பமே என்னாலும் துன்பமில்லை, தாமார்க்கும் குடியெல்லா தன்மையான சங்கரன் நச்சங்கவன் குழையோர் காதில் கோமார்க்கே நாம் என்றும் மீளா ஆளாய் கொய்மலர் சேவடி இணையே குறுகினோமே அப்படின்னு அந்த பாட்டில் சொல்லுவார். அது உங்களுக்கு இந்த எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன், அது எப்படிப்பட்ட வீரம் அப்படிங்கிறதுக்கு. இந்த பாட்டில் வேற ஏதாவது கேள்வி இருக்கா? அப்படி இல்லைன்னாக்க நமக்கு இப்போ சாய்ஸ் இருக்கு. இப்போ நம்ம வழக்கமாக பேசுகிற அந்த 1 மணி நேரம் ஆயிடுத்து. ஆனால் இந்த பதிகத்தை ஆரம்பித்தோம்னா அது இன்னொரு 1/4 மணி நேரம் அது மாதிரிலாம் போகும். அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், இன்னைக்கு வேணால் இந்த அளவில் நிறுத்திக்குவோம், மீதியை அடுத்த வாரம் தொடருவோம். சரியா? இல்லை உங்களுக்கு இப்போயே தொடரணுமா? இன்னைக்கு இந்த அளவில் நிறைவு செஞ்சுக்குவோம். திருச்சிற்றம்பலம்.